ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மர்டர் அண்ட் சைக்கோட்டிக்கான ஒரு படம். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வெறித்தனமாக இந்த மூவியில் தெரிக்க விட்டுருக்குறாங்க. இந்த படம் 2024 வெளியான ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, தொடர்ந்து ஒரு ஊருக்குள்ளாடி காலேஜ் பொண்ணுங்க காணாமல் போய்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸுக்கு ஒரு டாக்டரோட ஒய்ஃப் மேலே டவுட் வருது. அந்த கிட்னாப்பர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா, அந்த பொண்ணுங்களுக்கு என்னாச்சுங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஜாக்லின் ஃபேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காரில் போகிறது மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோ ஒரு பீடியாட்ரிக் டாக்டர். சடனாக ஒரு ஆக்சிடெண்ட், கார் போய் ஒரு லாரியில் மோதி ஹீரோவும் ஹீரோயினும் தூக்கி வீசப்படுறாங்க. அங்கே கட் பண்ணி ப்ரெசண்டில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. 2 குழந்தைங்களுக்கு அம்மா. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமாவும் கேட்டிலேயே நிற்கிறாங்க. இதையும் யோசிச்சுக்கிட்டு பால் போடுறவன் வந்து பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கே வராங்க. இப்போ தான் நமக்கே புரியுது இந்த அம்மா ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு. வேலைக்காரி ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கிற இருக்கா. அப்புறம் அவள் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறா. வீட்டில் எல்லா டோர்லேயுமே நேம் எழுதியிருக்கு. அவங்க குழந்தைங்க ரூமுக்கு போகிறாங்க. எம்மா ரியான்னு எழுதியிருக்கு. ஆனால் ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஒரு பொருள் கூட கலையலை. குழந்தைங்க இருக்கிற ரூம் மாதிரியே இல்லை. அடுத்த ரூமில் ரீத்து ஸ்டூடியோன்னு எழுதியிருக்கு. அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு டைரி இருக்குது. அதில் ரீத்து உன்னை பற்றின எல்லா விஷயங்களும் இந்த டைரியில் இருக்குது, படிச்சுட்டு அதே இடத்துல வச்சிருன்னு எழுதியிருக்கு. அதில் உன் ஹஸ்பண்ட் நேம் டாக்டர் ராய்ஸ் தாமஸ், உன் குழந்தைங்க நேம் எம்மா அண்ட் ரியான்னு எழுதியிருக்கு. இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் உனக்கு ரெட்ரோகிரேட் அம்னீஷியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கு. இதையெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் தனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது போல இருக்கு. அவங்க வாழ்க்கையே அந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்பப்போ டிராயிங் வரைகிறாங்க. ஒரு ரெட் கலர் பூவை தான் திரும்ப திரும்ப வரைகிறாங்க. அந்த பூவை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன். இந்த பக்கம் அவளோட ஹஸ்பண்டு புதுசாக வந்திருந்த டாக்டர்கிட்ட அவளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த புதுசாக வந்த டாக்டர் சண்டே ஆனால் நம்ம கேம்ப் போகலாமான்னு கேட்க, இல்லை சண்டே ஆனாவே நான் ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் போவேன், அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்துடுவேன்னு சொல்கிறாரு. இதுதான் அவருடைய ரொட்டீனாக இருக்குது. இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஹஸ்பண்டுக்கு கை மட்டும்தான் உடஞ்சிருக்குது. ஆனால் ஒய்ஃபுக்கு தலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அடிபட்டுருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அம்னீஷியா ப்ராப்ளம் இருந்திருக்கான்னு. அதுக்கு நம்மளால இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ப்ரெசண்டில் அவங்க வரைஞ்ச ஓவியத்தை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. வேலைக்காரி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறா. கண்ணுக்கு மை போட்டு விடுறா. அழகாக அவளை ரெடி பண்ணுறா. எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. வெளியே வந்த வேலைக்காரியோட ஹஸ்பண்டு தான் அந்த வீட்டு டிரைவர். 3 பேரும் பக்கத்தில் நடக்கிற ஓவிய கண்காட்சிக்கு வராங்க. ஓவியத்தை கொடுக்குறாங்க. அவரும் வாங்கி வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் காசு கொடுக்குறாரு. இதுவும் இவங்க ரொட்டீனில் ஒன்று தான் போல இருக்குது. யாரோ ஒருத்தர் இந்த பெயிண்டிங் எல்லாம் 3000 ரூபாய் கொடுத்து ரெகுலராகவே வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் சண்டே ஆனால் ஃபார்ம் ஹவுஸுக்கு வருவார் இல்லையா. வரும்போது தான் மனைவி வரைஞ்ச ஓவியத்தை கையில் வச்சிருக்கிறாரு. அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமில் வைக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரே பேட்டர்னில் வரைஞ்ச ஒரே மாதிரியான ஓவியம் நிறைய இருக்குது. அந்த ரெட் கலர் பூ தான். எல்லாம் அவங்க மனைவி வரைஞ்ச ஓவியம்தான். இவர் தான் வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டி வைக்கிறாரு போல இருக்கு. இந்த ரெட் கலர் பூவோட பேர் தான் புகையின் விலை. இந்த மூவியோட நேம். கொஞ்சம் சரக்கடிச்சு புக்கு படித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே விளைஞ்ச காய்கறி பழங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுதான் இவரோட சண்டே ரொட்டீனாக இருக்குது. இங்கே இந்த அம்மாவை காமிக்கிறாங்க. வீட்டையே 2ஆக்கி வச்சுருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பெயிண்டிங் எல்லாம் பெயிண்ட் மேலே ஊற்றி வச்சுருக்கு. இப்போ ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோயினை சமாதானம் பண்ணி அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கிறாரு. பாத்ரூமில் இருந்து வெளியே வரும்போது திட்டிக்கிட்டே வராரு. எவ்வளவு நேரம் தான் பாத் டப்பில் உட்காந்துருப்பேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், பாத் டப்பில் இருந்து விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரும் சரி இனிமே உட்காராதேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. டேப்லெட் கொடுக்குறாரு. படுக்க வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஃபோனில் இருந்து ரீசெண்ட் ஃபோட்டோவை எல்லாம் டெலீட் பண்ணுறாரு. அப்புறம் ஒய்ஃப் கூட ஜாலியாக தூங்குறாரு. திடீர்னு ஹீரோயின் எழுந்து, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ திருட வந்து உன்னையும் குழந்தைங்களையும் ஏதோ பண்ணிடுவான்னு பயமாக இருக்குன்னு சொல்ல, இவரும் சரி அப்போ நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறாரு. அடுத்த நாளே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஆளுங்களை கூட்டிகிட்டு வராரு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. புதுசாக யாராவது பார்த்தா கொஞ்சம் பதட்டமாயிருவாங்க. கிச்சனில் வந்து காஃபி போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பதட்டம் அதிகமானதுனால
கண்ணு மங்களா தெரியுது. ஒரு கட்டத்துல கத்தி எடுத்துக்கிட்டு வந்து குத்திருவேன்னு மிரட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்டையே. அவங்களுக்கு தெரியல அது அவங்க ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிறது. அவரும் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறை விட்டு அவளை படுக்க வைக்கிறாரு. இப்போ சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் செக்யூரிட்டி சிஸ்டம் மட்டும் இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. சிசிடிவி மாட்டின அன்னைக்கு ஏதோ சத்தம் கேட்டு இவ எந்திரிக்க ஃபோன் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்க்குறா. ஹீரோவோட தலைக்கு கீழே ஒரே ரத்தம். அடுத்த நொடி இவளோட கழுத்தை எவனோ நெரிக்கிறான். இங்கே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் பின்னாடி அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிற டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே நேற்று திருட வந்துட்டான். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஜூனியர் டாக்டர் கேட்க, அப்புறம் என்ன, எதுவும் காணாமல் போகலை, அதனால நான் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ அவரோட காரில் வராமல் வேற காரில் வராரு. எங்கே உங்கள் காருன்னு ஒய்ஃப் கேட்க, சர்வீஸுக்கு விட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. வேலைக்காரங்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் டிராயிங் ரூமுக்கு வர்றாங்க. வழக்கமாக வரைகிற ரெட் கலர் பூ இல்லாமல் இப்போ எல்லோ கலர் சூரியகாந்தி பூ மனசில் வருது. டைரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் நீ எது வரைஞ்சாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோன்னு எழுதியிருக்கு. வேலைக்காரிக்கிட்ட குழந்தைங்க வந்துட்டாங்களான்னு கேட்க, இல்லை இப்போ வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தரியான்னு கேட்குறாங்க. வேலைக்காரியும் சரிம்மா நான் காஃபி போட்டுட்டு வரேன், நீங்கள் டிவி பாருங்கன்னு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு போகிறா. டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸில் தேனி மாவட்ட செயலரோட பொண்ணை காணும்னு சொல்கிறாங்க. தேனி மாவட்ட அசிஸ்டன்ட் கமிஷனரே விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ளாடி ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து போகுது. அதுக்குள்ளாடி வீட்டு வேலைக்காரி காஃபியோட வர்றா. அவகிட்ட ஹீரோயின் இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல, வேலைக்காரி மறந்துட்டீங்களா, மார்க்கெட்டு போகும்போது போலீஸ்காரங்க இந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்கிறா வேலைக்காரி. அப்போ நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு ஹீரோயின் கேட்க, தெரியாதுன்னு தான் சொன்னீங்கம்மான்னு சொல்கிறா. திடீர்னு கையில் இருந்து பிரேஸ்லெட்டை காணும். தேடுறாங்க. அது என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்ததுன்னு சொல்ல வேலைக்காரியும் தேடுறா. எங்கே தேடியும் கிடைக்கல. சரி, இதை என் ஹஸ்பண்டுக்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், வருத்தப்படுவார்னு வேலைக்காரிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்த உடனே ஹீரோவை டிராயிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய், நான் இன்னைக்கு ரெகுலராக வரைகிற ரெட் கலர் பூ இல்லாமல் சூரியகாந்தி, முயல், வௌவால் எல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கன்னு காட்டுறா. நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. தான் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறா. அந்த ஓவியத்தை எல்லாம் தன் குழந்தைங்களோட ரூமில் மாட்டி வைக்கிறா. தேனி மாவட்டத்திலேருந்து வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரும் கேரளா எஸ்ஐ ஒருத்தரையும் காட்டுறாங்க. போலீஸை பார்த்த உடனே வேலைக்காரி தெரிச்சுக்கிட்டு ஓடுறா. எதுக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட தேனி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பொண்ணா காணும். அது விஷயமா விசாரிக்க வந்திருக்கோன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் இது என் ஒய்ஃபு தான்னு சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே வரும்போது அங்கே இருக்கிற ஃபோட்டோ, சிசிடிவி, மானிட்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்து உட்கார்றாரு. ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டி இது யாருன்னு கேட்க, நான் தான்னு சொல்கிறாங்க. மரியம் காலேஜில் படிக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ஹீரோயின் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக மரியம் காலேஜ் முன்னாடி யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. சரி, உங்கள் முகத்தில் என்ன காயம்னு கேட்க, ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ கீழே விழுந்துட்டான்னு பதில் சொல்கிறாரு. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்க, எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் சரியா தெரியலேன்னு சொல்ல போலீஸ்காரர் கோவப்படுறாரு. ஸோ ஹீரோ போலீஸுக்கிட்ட வந்து உங்கள் கூட தனியாக பேசணும்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போலீஸுக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு சொல்கிறாரு ஏசி. ஹீரோ ஏசி கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் தான் ஒய்ஃபை பற்றின எல்லா உண்மைகளையும் சொல்கிறாரு. ஏசியும் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து கிளம்பிடுறாரு சிசிடிவி ஃபுட்டேஜோட. நெக்ஸ்ட் டே சொன்னது மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இப்போ பொறுமையாக ஏசி கேட்குறாரு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அந்த காலேஜ் வாசலில் ஏன் போய் நின்னீங்கன்னு கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட முகம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு நடந்து போறா. அப்ப இன்னொரு பொண்ணு அந்த மாவட்ட செயலாளர் பொண்ணுக்கிட்ட போறா. தொடுறா, பேச ட்ரை பண்றா. திரும்புறா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டு வேலைக்காரி ஹேமா. ஏசி கிட்ட சொல்ல ஹேமாதான்னு சொல்லிடுறா. இப்ப ஏசி அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிக்க சொல்றாரு. ஹீரோ ஏன் தேவையில்லாம வேலைக்காரிய மாட்டி விட்டேன்னு கோவப்படுறாரு. உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டிரைவரையும் வேலைக்காரையும் கூட்டிட்டு வர்றாங்க. தனித்தனியா விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒரே பதில தான் சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் போயிருந்தோம்னு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்க
அவளுக்கு திடீர்னு ஞாபகம் வரும் போகும். சில நேரம் அவளுக்கு பதில் தெரியலன்னா அவளே கதைகளை கற்பனை பண்ணி சொல்றது உண்டுன்னு சொல்றாரு. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறாரு. இப்ப எஸ்ஐ கேக்குறாரு, சிசிடிவில பார்த்தோம் உங்க வீட்டுக்கு திருட வந்ததை ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு. அதுக்கு ஹீரோ எதுவும் காணாம போகல சார், அதனாலதான் அதை எதுவும் கம்ப்ளைண்டா நாங்க சொல்லலன்னு சொல்றாரு. இப்ப ஏசி சொல்றாரு, ஒய்ஃபு கிட்ட கண்டிப்பா நாங்க மறுபடியும் விசாரிக்கணும், அதுக்காக ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை கூப்பிட்டு இருக்கோம், அவங்க நாளைக்கு தான் வர்றாங்க. உங்களை இப்ப வீட்டுக்கு அனுப்புறதுக்கு கூட உங்க குழந்தைங்க தான் காரணம், அவங்க தனியா இருப்பாங்களேன்னா நாங்க அனுப்புறோம்னு சொல்ல அங்க ஹீரோ நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறாரு. எங்களுக்கு குழந்தைங்களே கிடையாது சார், இதுவும் என் ஒய்ஃபோட கற்பனை தான்னு சொல்ல ஈஸியா அப்படியே ஷாக்காயி உறைஞ்சு போற மாதிரி பாக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ஏசியும் எஸ்ஐயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வேற யாராவது டூரிஸ்ட் வந்தவங்க மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இருக்கான்னு ஏசி கேட்க எஸ்ஐ அதுக்கு, சார் 2 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இங்க டூரிஸ்டா வர்றாங்க, அதுல மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. இப்ப சைக்காட்ரிக் டாக்டரை காட்டுறாங்க. தான் அப்பா வச்ச சாப்பாடுல கடுகு போடலைங்கிறத ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு ஷார்ப்னு ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ ஹீரோயின் சைக்காட்ரிக் டாக்டர் விசாரிக்கிறாங்க. நிறைய ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் என் வாய்ஸ் தான், ஆனா எப்ப ரெக்கார்ட் பண்ணேன்னு தெரியலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. காலேஜ் சிசிடிவில நீங்க டெய்லி அந்த காலேஜ் வாசல்ல நிக்கிறீங்க, கடைசி நாள் தான் அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்க எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனா டிவியில பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. சைக்காட்ரிக் டாக்டரும் அதனால தான் சூரியகாந்தி பூவை வரைஞ்சிங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. ஏன்னா காணாம போன அன்னைக்கு மாவட்ட செயலரோட பொண்ணு சூரியகாந்தி ஃப்ளவர் போட்ட சட்டையை தான் போட்டிருந்திருப்பா, அதனால தான் அந்த பூவை அவ வரைஞ்சிருப்பா. ஸோ இப்போ ஹீரோயினுக்கே ஒரு டவுட் வருது, நான் வரைகிற ஓவியத்துக்கும் இந்த மிஸ்ஸிங் கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு கேட்குறா. தெரியல. இப்போ ஏன் அந்த சிகப்பு கலர் பூ வரைகிறீங்கன்னு கேட்டாலும் அந்த சிசிடிவி கேமராவை திருடனை காமிச்சாலும் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. ஏன் வேலைக்காரி ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க அதுக்கு ஏசி இல்லை, அவங்க சொன்னது மாதிரியே அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிருக்கிறாங்க, இது அவங்க போன சிசிடிவி கேமரான்னு காமிக்கிறாரு. கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனது தாங்கிற மாதிரி ஞாபகம் வருது. அங்கே கட் பண்ணி வேலைக்காரங்களை தேடி ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. சாரி கேட்குறாங்க. முதல்ல மறுத்துட்டு டிரைவர், அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி எந்த சம்பவம் நடந்தால் நாங்கள் வரமாட்டோம் சார்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலைக்கு போக சரின்னு சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே பாலத்துக்கு கீழே ஒரு டெட் பாடி கிடைக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு திருட நம்ம ஹீரோ வீட்டில் திருட வந்திருப்பான்ல அவனோட டெட் பாடி தான். அவங்கிட்ட இருந்து ஹீரோயினோட பிரேஸ்லெட்டும் கிடைக்குது. அங்கே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயின் பிரேஸ்லெட்டை தேடுறாங்க. அப்போ வேலைக்காரி, வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, காரில் தான் தேடலைன்னு கேட்க 2 பேரும் தேடுறாங்க காரில் போய். அப்போ தான் வேலைக்காரி சொல்கிறா, ஒருவேளை ஒர்க் ஷாப்பில் சர்வீஸுக்கு விட்டுருந்தப்ப காணாமல் போயிருக்குமோன்னு கேட்க, சரி உன் ஹஸ்பண்டை கூப்பிடு அங்கே போய் பார்க்கலான்னு சொல்கிறா. சர்வீஸ் சென்டரில் போய் வண்டி நம்பரை சொல்லி பிரேஸ்லெட்டை காணும்னு சொல்ல அவர் அங்கே நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. வண்டி சர்வீஸுக்கு வந்து 4 மாசம் ஆகுதுன்னு சொல்றாரு. சரி அங்கே இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஏன்னா திருட வந்து அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க, அங்க விழுந்திருக்குமோன்னு தேடி போறாங்க. அங்க வாட்ச்மேனை கேட்டா இங்க பிரேஸ்லெட் எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாம அந்த அம்மா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்கன்னு அவன் ஒரு ஷாக்கு கொடுக்குறான். ஆனா டிரைவர் அதை நம்பல, அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அவங்களால ஓட்ட முடியாதுன்னு சொல்ல வாட்ச்மேன் சிசிடிவி கேமராவை காட்டுறான். அதுல நம்ம ஹீரோயின் தான் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க அவளுக்கே அதிர்ச்சியா இருக்கு, தனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னே அவளுக்கு தெரிய காணும். அதே குழப்பத்தோட வீட்டுக்கு போறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கார் சர்வீஸுக்கே போகல, ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்குறாங்க. ஹீரோவும் வண்டியில ரத்தக்கரை இருந்ததுனால தேவையில்லாம டவுட் வரும்னு சொல்லி லோக்கல்ஸ் சர்வீஸ் சென்டர்ல விட்டுருக்கேன்னு சொல்றான். அப்புறம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்குறா. மறைக்காம ஆமான்னு சொல்றான். நீ தான் அன்னைக்கு என்ன கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன்னு சொல்ல, ஏன் அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னு கேட்குறா. அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ சொல்றாரு. திருட வந்தான், என்னை அடிச்சு போட்டுட்டு உன்னை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்தான். நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப நீ அரை மயக்கத்துல இருந்த. நான் எழுந்து திருடனை விரட்டிக்கிட்டு போனேன். கார்ல போகும்போது அவன் பாலத்துல ஏறி தப்பிச்சிட்டான். எனக்கு தலையில அடிபட்டிருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போனேன். என்னால வண்டி ஓட்ட முடியல, அதனால நீ தான் என்னை வண்டி ஓட்டிட்டு போய் கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த அப்படின்னு சொல்றாரு. இதை பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நீ தான் மறந்துட்டேன்னு சொல்ல அவளும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டு அழுறா. அங்க கட் பண்ணி மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்காங்க. இப்போ புதுசா கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா.
இந்த வாட்டி நம்ம ஏசி கொஞ்சம் கடுப்பாகி ஹீரோயின் கிட்ட முதல்ல நியூஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன், அப்புறம் வேலைக்காரின்னு, ஆனா அந்த காலேஜுக்கு மொத்தம் 7 தடவை நீ போயிருக்க, எதையோ மறைக்கிறேன்னு திட்டுறாரு. ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சைக்காட்ரி டாக்டர் அவங்கள போக சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட உங்க ஒய்ஃப் எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அதுக்கு அவரு இல்ல, அவளுக்கு மறைக்க தெரியாது, மார்க்கெட்ல எங்கேயாவது போகும்போது அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்திருப்பா, அதைத்தான் தான் பார்த்ததா சொல்றா அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணி இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. பெட்ஷீட் எல்லாம் துவைக்க எடுக்கும்போது 2 துண்டு சீட்டு வந்து கீழே விழுது. அதுல திருடன் அடிச்சது தான் ஹஸ்பண்ட் தானும் அந்த மாவட்ட செயலரோட பொண்ணை தனக்கு தெரியும்னு எழுதியிருக்கு. அடுத்த நாள் சைக்காட்ரி டாக்டரும் ஏசியும் ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாரு. எல்லா ரூமோட டோர்லயுமே நேம் எழுதி இருக்கிறத பார்த்து அதை பத்தி கேட்கிறாரு ஹீரோ கிட்ட. ஏன்னா ஹீரோயின் மறந்துடுவாங்க, அதனாலதான்னு சொல்றாரு. திருடனோட போட்டோவை காமிச்சு ஹீரோயின் கிட்ட இவனை ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்க பிரேஸ்லெட் எங்கேன்னு கேட்க என் பிரேஸ்லெட் என்கிட்ட தான் இருக்குன்னு பிரேஸ்லெட்டை காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சிட்டு என் குழந்தைங்க வர டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது ரெகுலராகவே நடக்குதா அப்படின்னு சொல்லி சைக்காட்ரிக் டாக்டர் கேட்க ஆமான்னு சொல்றாரு ஹீரோ. ஏசி பிரேஸ்லெட்டை பற்றி கேட்க ஹீரோவும் இதுவும் காணாமல் போகலேன்னு நினச்சேன் சார், 2-3 நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பிரேஸ்லெட்டை காணுன்னு, இதனால இவ குழப்பமாகிடுவான்னு நினச்சி புது பிரேஸ்லெட் அதே மாதிரி நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ பிரேஸ்லெட் தொலைச்சதே அவள் மறந்துட்டா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு 2 தடவை அபார்ஷன் ஆயிருக்குது, அதனால தான் இன்னும் 2 குழந்தைங்க இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே விசாரணையில் ஏசி 3 பொண்ணுங்களை காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்ல 3 பொண்ணுங்களோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. அவங்க ஷர்ட்டை நல்லா கவனிச்சு பாருங்க, அதில் சூரியகாந்தி, முயல், வௌவால் எல்லாம் பிக்சர் போட்டிருக்குது. இவங்கள பார்த்துருக்கீங்களான்னு ஹீரோயின் கிட்ட ஏசி கேட்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின். இப்போ ஏசியும் சைக்காட்ரி டாக்டரும் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. எங்கே தங்குவாங்க, நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்க அவரும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. அங்கே அந்த ரெட் கலர் பூ இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ இதனால தான் ஹீரோயின் அந்த ரெட் கலர் பூ வரைகிறாங்கன்னு நினச்சி ஏசி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஆனால் என்னவோ டாக்டரோட நடவடிக்கை மேலேயும் சின்னதாக ஒரு டவுட்டு வருது. இப்போவாது ஹிப்னாட்டிசம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க டாக்டரும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் தனக்கு ஞாபகம் வர்ற எல்லாத்தையுமே துண்டு சீட்டில் எழுதி பெட்டுக்கு கீழே வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. சைக்காட்ரிக் டாக்டர் ஹீரோ கிட்ட நாங்கள் உங்கள் ஒய்ஃபை ஹிப்னாட்டிசம் பண்ணி விசாரிக்க போகிறோன்னு சொல்ல அதுக்கும் நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் குழந்தைங்க இல்லைங்கிற விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பொண்ணுங்களை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு, நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு 2 காட்சி வந்து போகுது. ஒன்று, இவங்க காட்டுக்குள்ளே தலைதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது, அவங்க தண்ணியில் முங்குறது மாதிரியான ஒரு காட்சி வந்து போக ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. வேற எதுவுமே தெரியல. சரின்னு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சைக்காட்ரி டாக்டர் ஹீரோ கிட்ட கண்டிப்பாக இந்த 3 பொண்ணுங்க காணாமல் போன கேஸில் உங்கள் ஒய்ஃபுக்கு சம்மந்தம் இருக்குது, ஆனால் அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியலை. உங்கள் வீட்டு பக்கம் ஏதாவது குளம் இருக்கான்னு கேட்க அவர் இங்கே குளம் எதுவும் இல்லை, ஆனால் அவள் வளர்ந்த இடத்துல மேபி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ ஓவியம் விற்கிற இடத்துல விசாரிக்கிறாங்க. அவனும் டாக்டர் தான் அந்த ஓவியத்தெல்லாம் வாங்கிட்டு போவார், 3000 ரூபாய் கொடுக்க சொல்லுவார், நானும் கொடுத்துருவேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சைக்காட்ரிக் டாக்டர் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருப்பாருன்னு கேட்க சண்டேனா ஃபார்ம் ஹவுஸில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஹீரோ கிட்ட இந்த சொத்தெல்லாம் யாரோடதுன்னு கேட்க இது என் தாத்தாவோடது தான், என் அப்பாவை பார்த்து நான் வளரலை, என் தாத்தாவை பார்த்து தான் வளர்ந்தேன்னு சொல்கிறாங்க. தாத்தாவோட ஃபோட்டோ சுவத்தில் தொங்குறத நமக்கு காமிக்கிறாங்க. ஏன் உங்கள் ஒய்ஃபோட ஓவியத்தை நீங்களே வாங்குறீங்கன்னு டாக்டர் கேட்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா, அது விற்றாதான் அவளுக்கு அடுத்தடுத்து வரையணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வருங்கிறதுனால தான் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, அந்த ஓவியத்தைலாம் நான் பார்க்கலாமான்னு கேட்க அவனும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அந்த ரெட் கலர் ஓவியத்தை தான் வீடு ஃபுல்லும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. பின்னாடி நிறைய பன்னிங்களோட சத்தம் கேட்குது. அப்புறம் அந்த ரெட் கலர் பூவும் அங்கே இருக்கிறத டாக்டர் கவனிக்கிறாங்க. இந்த பூவை தானே உங்கள் ஒய்ஃபு வரைகிறாங்க அப்படின்னு கேட்க மேபி இருக்கலாம்னு சொல்கிறாரு ஹீரோ. மேரேஜ் ஆன புதுசில் அவங்க வர்றதுண்டு, ஆனால் இப்போ அவள் வர்றதில்ல. அவளுக்கு அந்த பூவுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏனோ அந்த பன்னிங்களோட சவுண்டு டாக்டர் டிஸ்டர்ப் பண்ண நீங்கள் பன்னி வளர்க்குறீங்களான்னு கேட்க ஹீரோ இங்கே பன்னி மட்டும் இல்லை,
நாய், பூனைன்னு எல்லா மிருகங்களுமே வளர்க்குறோம்னு சொல்கிறான். சைக்காட்ரிக் டாக்டருக்கு அந்த பன்னிங்களோட சவுண்டு ஏதோ ரொம்ப பயமுறுத்துறது மாதிரி இருக்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை போகும்போது ஒரு மாதிரியாகவே பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஹீரோ எழுந்து கட்டிலுக்கு கீழே இருக்கிற துண்டு பேப்பர்களெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. அதில் சன்ஃப்ளவர், முயல், வௌவால் ஓவியத்தை எல்லாம் நான் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டேன். நாளைக்கு மீரா என்ன ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். எனக்கு குழந்தைங்க இல்லைங்கிறத சைக்காட்ரி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு எழுதியிருக்கு. அந்த 3 சீட்லையுமே குழந்தைங்க இல்லை அப்படிங்கிற சீட்டை மட்டும் எடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு மற்ற பேப்பர்ஸ் எல்லாமே இருந்த இடத்துலையே வச்சிடுறான். நெக்ஸ்ட் டே எழுந்து பார்த்தா ஹஸ்பண்ட் இல்லை. பெட்டுக்கு கீழே இருந்து துண்டு சீட்டுகளை எடுத்து படிக்கிறா. இதில் அவளோட டெய்லி ரொட்டீன் போல இருக்கு. அந்த சீட்டில் எழுதியிருந்த அந்த வேர்டு ஃபார்ம் ஹவுஸை படித்த உடனே வாமிட் பண்ணுறா. அப்போ ஒரு காட்சி கண்ணுக்கு வந்து போகுது. அவள் தண்ணிக்குள்ளே இருந்து எழுந்திருக்கிற மாதிரி. உடனே சைக்காட்ரி டாக்டருக்கு கால் பண்ணுறா. அவங்க நம்பர் நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஹீரோ வராரு. வீட்டுக்குள்ளே இருந்த நிறைய டிராயிங்கை காணுமே அப்படின்னு கேட்க மறைக்காமல் சைக்காட்ரி டாக்டர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறா. திடீர்னு நம்ம ஏசி ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்கன்னு சொல்றாரு. நம்ம நம்ம ஹீரோ கிட்ட நேத்து நைட்ல இருந்து சைக்காட்ரிக் டாக்டரை காணலேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட லாஸ்டா எப்ப நீங்க அவங்கள பாத்தீங்கன்னு கேட்க மதியமா ஈவினிங்கானு தெரியல, ஆனா நேத்து என்னை பார்க்க வந்திருந்தாங்கன்னு சொல்றா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்தது, பேசுனது, போனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரின்னு ஏசி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ திடீர்னு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அங்கிருந்து அவசரமா கிளம்புறாரு. எங்க போறாருன்னு பார்த்தா ஃபார்ம் ஹவுஸுக்கு தான். ஆனா போற ஸ்டைலு, கெத்து இதெல்லாம் ஹீரோங்கிற மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நாய்ங்களுக்கு கறி சமைச்சு கொடுத்து ரொம்ப அன்பா பாத்துக்கிறான். இப்போ அவன் தாத்தாவோட ஃபோட்டோவை அப்படியே பார்க்குறான். அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஹீரோவோட அம்மா தாத்தாவுக்கு தெரியாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்து அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பி வர்றாங்க. பொண்ணையும் பேரனையும் ஏற்றுக்கிட்ட தாத்தா மருமகனை அடித்து துரத்தி விட்டுடுறாரு. ஏன்னா அவன் வேற ஜாதி. இவன் ஒரு நாள் வாட்ச்மேன் பேத்திக்கிட்ட பேசுகிறத பார்த்து அம்மா அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்கான காரணத்தை நமக்கு பின்னாடி தான் காட்டுறாங்க. இவன் தாத்தாவோட செங்கோலை எடுத்து வச்சுக்கிறான். அவரோட சேரில் உட்காரான். அவரை மாதிரியே நடக்கிறான். தன் தாத்தாவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறான். தாத்தா ஊருக்கு நிறைய நல்லது பண்ணுறாரு, சாப்பாடு போடுறாரு. ஆனால் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது நைட்டில் தான் காமிக்கிறாங்க. சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி கொன்னுடுறாரு தாத்தா. பாடியை இழுத்துட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டி அங்கே இருக்கிற பன்னிங்களுக்கு இறையாக போட்டுடுறாரு. இதுதான் தாத்தாவோட ரொட்டீனாக இருக்குது. நம்மளால இதெல்லாம் பார்த்து தான் வளர்றான். ஒரு நாள் வாட்ச்மேன் கிட்ட தாத்தா டவுனுக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டு வாட்ச்மேன் ஒய்ஃபு கூட ஜாலியாக இருக்கிறாரு. அதை நம்ம ஹீரோ பார்த்துடுறான். அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சுமே வாட்ச்மேன் ஒய்ஃபு எதுவுமே கண்டுக்கல. அடுத்த நாள் வாட்ச்மேனோட வீட்டு வாசலில் ஹீரோ போய் நிற்கிறாரு. இதை வாட்ச்மேன் ஒய்ஃபு பார்த்துட்டு வா உள்ளேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம. இப்படி தான் சின்ன வயசில் இருந்தே ரொம்ப கேவலமாக தாத்தாவை பார்த்து வளர்றான். இப்போ ப்ரெசண்டில் அவனோட முழு வில்லத்தனத்தையும் காட்டுறாங்க. தான் தாத்தாவோட அந்த கம்பை எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே சைக்காட்ரி டாக்டர் கை கால் சங்கிலியால் கட்டப்பட்டு டேபிளில் படுக்க வச்சிருக்கிறான். அங்கே கட் பண்ணி ஹீரோயின் இதை எல்லாமே கற்பனையாக பார்த்தது மாதிரி துடிச்சு எந்திரிக்கிறாங்க. வேலைக்காரியை கூப்பிட்டு அழுறாங்க. நான் எப்போ எல்லாம் எதையாவது ஞாபகப்படுத்திக்கலான்னு ட்ரை பண்ணுறனோ அப்போ எல்லாம் நான் தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரியான ஒரு காட்சி வந்து போகுது. அப்போ தான் வேலைக்காரி ஒரு ஐடியா சொல்கிறா. நீங்கள் மறந்தது எல்லாமே சிசிடிவியில் உங்களுக்கு தெரியாது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண பொண்ணை கூப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்க சரின்னு சொல்லிடுறாங்க. சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்க. சைக்காட்ரி டாக்டர் வந்தது, பேசுனது, இவ டிராயிங்கை கொடுத்தது, அதுக்கப்புறமா அவள் ஹஸ்பண்ட் வந்தது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வெளியே போகிறத பார்த்துட்டு எங்கே போயிருப்பாருன்னு வேலைக்காரிக்கிட்ட கேட்க சார் ஜீப் எடுத்துகிட்டு போனால் ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் போவார்னு சொல்ல சரி நம்மளும் போகலான்னு சொல்ல வேலைக்காரி அவள் ஹஸ்பண்ட் டிரைவரையும் கூட்டிக்கிட்டு ஹீரோயின் 3 பேரும் அந்த வழியாக போகிறாங்க. ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிற வழியில் திடீர்னு ஹீரோயின் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க வண்டியை. இது சைக்காட்ரி டாக்டரோட வீடுன்னு சொல்கிறாங்க. வேலைக்காரி நான் போய் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அம்மான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. போனவ உடனே திருப்பி வர்றா. ஏதோ கார் சத்தம் கேட்டு நேற்று ராத்திரி வெளியே வந்திருக்காங்க. வந்தவங்க திருப்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள காணலைன்னு அவங்க அப்பா சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம வில்லன், இனிமே இவனை வில்லன்னே சொல்லிக்கலாம். சைக்காட்ரி டாக்டருக்கு ஒரு ஊசியை போடுறான். ஏதோ வண்டி சத்தம் கேட்க நாய்களோட கூண்டை திறந்து ரெடியாக வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இங்கே 3 பேரும் நிற்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப பதட்டமாக சைக்காட்ரி டாக்டரை காணும்னு சொல்கிறாங்க. சரி நீ பதட்டப்படாத வான்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் வேலைக்காரையும் ஹீரோயினையும் உள்ளே வச்சு வெளியே லாக் பண்ணுறாரு.
டிரைவர் கிட்ட வந்த வில்லன் செம அடி அடிக்கிறான் டிரைவரை. என்ன ரீசன்னே சொல்லல. இதை விண்ட வெளியே பார்த்த வேலைக்காரி கத்துறா கதறா. கார்ல இருந்து ஒரு கிளாஸ் பீஸை எடுத்து நெஞ்சிலே குத்தி டிரைவரை கொன்னுடுறான் ஹீரோ. இப்பதான் நம்ம ஹீரோயின் கெத்த காமிக்கிறாங்க. மெயின் டோர் கண்ணாடியை உடைச்சி மெயின் டோர் திறந்துட்டு வெளியே வராங்க. வேலைக்காரியை ஓட சொல்றாங்க. அதுக்குள்ள வில்லன் வேலைக்காரியை பிடிச்சிட்டான். பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு அவளை கீழே தள்ளி விடுறான். இப்போ ஒய்ஃபை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். ஒய்ஃபை எதுவுமே பண்ணலை. ஏன்னா மேபி அவள் எல்லாத்தையும் மறந்துடுவான்னு கூட இருக்கலாம். ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கன்னு படுக்க வச்சிட்றான். அவளும் ரொட்டீன் பழக்கத்துக்கு போயிடுறான். வேலைக்காரி இன்னும் சாகலை. அவளை கொண்டு வந்து அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான். நாய்களை ஏவி விட்டு டிரைவரோட பாடியை நாய்களுக்கு இரையாக்குறான். ஓவியத்தை எல்லாம் கொளுத்தி விடுறான். அந்த ரூமில் தான் ஹீரோயின் படுத்திருக்காங்க. அந்த நெருப்பை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த சீன் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா டாக்டர் சொல்லியிருப்பார், அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை எதையாவது பண்ண வைங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவளை தண்ணியில் மூழ்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா அவளுக்கு ஞாபகம் வந்த எல்லாத்தையுமே அவள் மறந்துடுவான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்பதான் நமக்கு புரியுது, அடிக்கடி குளிச்சுட்டு வரும்போது இவன் எத்தனை தடவை சொல்றது, பாத்து டப்புல தண்ணி பிடிக்காத, அது மேல உட்காராதேன்னு சொல்லியிருப்பான். இப்ப பாரு, கீழே விழுந்துட்ட, அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருப்பான். அது எதுவுமே அவ பாத்து டப்புல இருந்து விழுந்தது கிடையாது. இவன் அவளை அடிச்சு பாத்து டப்புக்குள்ள முக்கியிருப்பான். அவளும் அதை எல்லாமே மறந்துருப்பா. அவ ஏதாவது ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும் போதெல்லாம் இதை மாதிரி அடிச்சு பாத்து டப்புக்குள்ள முக்கியிருப்பான். சரியான வில்லத்தனம் இல்லை இவன். மாவட்ட செயலாளர் பொண்ணை இவன் பார்க்குறான்னு தெரிஞ்சு அவளை எச்சரிக்கை பண்ணத்தான் ஹீரோயின் போயிருப்பா. ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணையும் ஹீரோயினையும் காரில் தூக்கியிருப்பாரு நம்ம வில்லன். இந்த சீனை மறைக்கத்தான் அவரை ஹீரோயினை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்திருப்பான். எல்லா பொண்ணுங்களையுமே தான் ஒய்ஃபோட உதவியோட கப்புலாக போய் தான் தூக்கியிருப்பான். ஒவ்வொரு பொண்ணையும் தூக்குனதுக்கு அப்புறமா ஒய்ஃபை தண்ணியில் முக்கி அவளை எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருப்பான். அவன் தாத்தா மாதிரியே பொண்ணுங்களை அனுபவிச்சுட்டு துண்டு துண்டு அவங்கள வெட்டி பண்ணிங்களுக்கு போடுறான். ஏன்னா பாடி கிடைச்சாதானே கேஸ் ஆகும். ஆனா கொன்ன எல்லா பொண்ணுங்களோட ஞாபகமா அவங்களோட ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கிறான். ஜட்டி, ஐடி கார்டு அந்த மாதிரி. இப்ப சைக்காட்ரிக் டாக்டர் எப்படி தூக்குறான்னு காட்டுறாங்க. ஒரு வண்டியோட ஹாரன் சத்தம் கேட்டுதான் அவங்க வெளியே வந்திருப்பாங்க இல்லையா. ஆனா கேட்டுல ஹீரோயின் நிக்கிறத பார்த்துதான் கேட்டு கிட்ட வந்திருப்பாங்க. வெளியே வந்தவங்கள அவங்க பின்னாடி இருந்து இன்ஜெக்ஷன் போட்டு தூக்கி இருப்பான். இப்ப இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இப்ப புரிஞ்சு போச்சு, அவளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு. இவன் மறுபடியும் இவளை கூட்டிட்டு வந்து பாத் டப்புக்குள்ள முக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு செம மாசா டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவனை டப்புக்குள்ள முக்கிடுறாங்க. அவ சுதாகரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடுறாங்க. ரூமையும் லாக் பண்ணிடுறாங்க. அவன் எழுந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் வெளியே வரணும். காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஆனா நாய்களெல்லாம் அவங்கள துரத்துது. பேஸ்மெண்ட்ல வந்து பாக்குறான் அவன். டாக்டரும் வேலைக்காரி அங்கேயே தான் இருக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஹீரோயினை துரத்துறான். அப்ப ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. நாய்ங்க அவளை கடிக்க போகுது. நாய்ங்களை கொன்று அவளை காப்பாத்தி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். பேஸ்மெண்ட்ல டாக்டரையும் வேலைக்காரியும் படுக்க வச்சிருக்கிறான். இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டான்னு தான் நினைச்சேன், பார்த்தாலும் பரவாயில்லை, நீ தான் எல்லாத்தையும் மறந்துடுவேலான்னு சொல்லிட்டு மயக்க மருந்தை எடுத்து அவளையே போட்டுக்க சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். அவன் முடியாதுன்னு சொல்ல துப்பாக்கியை எடுத்து அடிக்க வர்றான். செம மாசா நம்ம ஹீரோயின் இன்ஜெக்ஷன் அவன் காலிலேயே சொருகுறாங்க. அவன் அறகுறை மயக்கத்துல இருக்கும்போது டேபிள்ல ஒரு நட்டு ஒன்று லூஸாக இருந்திருக்கும். சைக்காட்ரி டாக்டர் அந்த சங்கிலியை ஃபோர்ஸா பிடிச்சி இழுக்க நட்டு கலண்டுக்குது. அப்படியே அந்த சங்கிலியை அவன் கழுத்துல போட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட 100க்கு கால் பண்ணி போலீஸை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. அவன் ஓட ட்ரை பண்ணும்போது துப்பாக்கி இவன் கையில மாட்ட தூக்கி ஹீரோயின் மண்டை மேலே எறிகிறான். சைக்காட்ரி டாக்டருக்கும் வில்லனுக்கும் செம்ம சண்டை. கடைசியில சைக்காட்ரி டாக்டரை அடிச்சு படுக்க வச்சிடறான். திரும்பி பார்த்தா துப்பாக்கியோட ஒய்ஃபு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க செம ஆக்டிங் ஒன்று போடுறான் அன்னியன் மாதிரி. சைக்காட்ரி டாக்டர் கத்துறாங்க, அவனை சுடு நம்பாதேன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் அப்படியே பிளேட்டை மாத்துறான். நான் உன் ஹஸ்பண்ட், என்னையும் குழந்தையும் கொல்றதுக்காக தான் இவ வந்திருக்கான்னு ஒரு ஆக்டிங்கை போடுறான். ஆனால் சைக்காட்ரி டாக்டர் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. டேய், எனக்கு குழந்தைங்களே இல்லடா அப்படின்னு செம மாசா சொல்லிக்கிட்டு ஹஸ்பண்டையே சுட்டுறாங்க. வேலைக்காரிக்கு முழிப்பு வருது. அவட்ட எனக்கும் செம அடி ஒன்று போடுறா வில்லனுக்கு. இதெல்லாம் முடியும் போது போலீஸ் வர்றாங்க. 3 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போய் காப்பாத்துறாங்க. இவன் எப்படி மாட்டியிருப்பான்னா, சைக்காட்ரி டாக்டருக்கு இவன் மேலே டவுட்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஃபார்ம் ஹவுஸில் இருந்த அந்த பூ, 3 பொண்ணுங்க சட்டையில இருந்த படத்தை ஹீரோயின் ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. ஸோ
ஸோ அந்த பூ, ஹீரோயின், அந்த 3 பொண்ணுங்க, ஓவியம், அப்புறம் அந்த பூ இருந்த ஃபார்ம் ஹவுஸ், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருந்ததை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த டவுட்டை ஏசிக்கு சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் ஹீரோயின் கேட்டில் வந்து நின்று இருப்பாங்க. வெளியே வந்து வில்லங்கிட்ட மாட்டியிருப்பாங்க. ஏசி கிட்ட சைக்காட்ரி டாக்டர் சொல்கிறாங்க, இந்த கேஸை முடிக்க முக்கிய காரணமே ஹீரோயின் தான். அவங்களுடைய அம்னீஷியா ப்ராப்ளம் இருந்தப்போ கூட ஓவியம் மூலமாக இதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க. இப்போ ஏசி சொல்கிறாரு, எங்களுக்கு டவுட்டு ஃபுல்லும் உங்கள் மேலே தான் இருந்துச்சு. நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு நினச்சோம். ஏன்னா ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட், அவர் ஒரு டாக்டர் கூட. ஸோ அவன் மேலே ஒரு சின்ன அளவு கூட டவுட்டு வரல. அவனுடைய பேஸ்மெண்ட்லேருந்து மொத்தம் 13 பொண்ணுங்களுடைய ஜட்டி, ஐடி கார்டுன்னு நிறைய பொருட்களை எடுத்திருக்கோம். அந்த 13 பொண்ணுங்களில் நீங்களும் ஒன்று. உங்களுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே அம்னீஷியா ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதை பயன்படுத்தி தான் அவன் உங்களை கூடவே ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். உங்களை சுற்றி இருக்கிற வேலைக்காரன், டிரைவர் எல்லாருக்கிட்டையுமே ஒரே கதையை சொல்லி அவங்க உங்களை சுற்றி ஒரு பிம்பத்தையே உண்டு பண்ணியிருக்கிறான். அவனுடைய பிளானுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆக்சுவலி நீங்கள் அவன் ஒய்ஃபே இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க பேரு கூட ரீத்து இல்லை அப்படின்னு ஏசி ஒரு டிஸ்ட் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவங்க பேர் எஸ்தர்னு சொல்ல அவளோட ஐடி கார்டை எடுத்து காமிக்கிறாரு. கேஸ் முடிஞ்சு ஏசி கிளம்பிட்டாரு. ஜெயிலில் அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம வில்லன், என்ன எஸ்தர் நல்லா இருக்கிறியா அப்படின்னு செம வில்லத்தனமாக கேட்குறான். செம காண்டான நம்ம ஹீரோயின் கெட்ட வார்த்தையிலே அவனை திட்டுறாங்க. எப்போவுமே என்னை ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்லுவேல்ல, இப்போ நீ ப்ரேயர் பண்ணிட்டே தூங்கு நிரந்தரமா இந்த ஜெயிலுக்குள்ளன்னு சொல்லிட்டு கெத்தா திரும்பி போறாங்க. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனிக்கான படத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை நான் உங்கள் ஜாக்குலின். பாய்.